சுமை இல்லாமல் சுகம் இல்லை, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. துன்பமும் இன்பமும் கலந்ததுதான் இந்த வாழ்வு. சுமையும் சுகமும் நிறைந்ததுதான் இந்த வாழ்வு. ஏன்? சுகம் என்பதே சுமையின் இல்லாமை அல்லது சுமையின் ஓய்வு. இன்பம் என்பதே துன்பம் இல்லாமை அல்லது துன்பத்தின் ஓய்வு என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இளைஞன் ஒருவன் இறைவனிடத்தில் இப்படியாக வேண்டினான்: கடவுளே, கருணை கொண்ட கடவுளே, இந்த உலகத்தில் நான் காணுகின்ற அல்லது நான் அனுபவிக்கின்ற இந்த துன்பம் என்னால் தாழ இயலவில்லை, சுமக்க இயலவில்லை. இந்த சுமை எனக்கு வலுவாய் இருக்கிறது, எனக்கே இதனை சுமக்க வலுவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இறைவனிடத்திலே போகிறான். ஆண்டவர் அங்கு பல பல சிலுவைகளை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார். அந்த இளைஞனை பார்த்து, உன்னால் இந்த சிலுவையை சுமக்க முடியவில்லையா? உனக்கு இந்த சுமை வலுவாயிருக்கிறதா? உனக்கு வலுவில்லையா? எனவே உனக்கு எந்த சிலுவை வேண்டுமோ அந்த சிலுவையை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு தருகிறார். அந்த இளைஞனும் தன்னுடைய சிலுவையை அந்த சிலுவைகளோடு வைத்துவிட்டு தனக்கு பிடித்தமான அல்லது தன்னால் சுமத்தற்கரிய, தன்னால் சுமக்க இயன்ற அந்த சிலுவையை தேர்ந்தெடுக்கிறான். முதலில் ஒரு சிறிய சிலுவை எடுக்கிறான். அது முன்பு இருந்த சிலுவையை காட்டிலும் மிகவும் வலுவாயிருக்கிறது. அளவில் சிறியதாய் இருந்தாலும் அது கனத்தில் பெரியதாயிருக்கிறது என்று அவன் உணர்ந்ததை வைத்து விடுகிறான். மற்றொரு சிலுவையை தேர்ந்தெடுக்கிறான். அது பார்ப்பதற்கு அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. இருந்தாலும் அது அவனுடைய தோள்களுக்கு ஒத்து வரவில்லை. அது அவனை காட்டிலும் பெரியதாயிருக்கிறது. அதனால் அவனால் அதை சுமக்க இயலவில்லை. அதையும் வைத்து விடுகிறான். மூன்றாவதாக ஒரு சிலுவையை எடுக்கிறான். அது அவனுக்கு சரியாக பொருந்துகிறது. அவனால் அந்த சிலுவையை, அந்த சுமையை சுமக்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார்: அன்பு இளைஞனே, இந்த சிலுவையைத்தான் நான் உனக்கு பிறப்பிலேயே வழங்கினேன். அது மட்டுமல்ல, இன்னும் சிறிது நேரத்திற்கு முன்பாக இந்த சிலுவையைத்தான் நீ வேண்டாம் என்று ஒதுக்கினாய், இப்பொழுது அதையே எடுத்துக்கொண்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 10வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையிலே இப்படியாக சொல்லுகிறார்: கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் என்று சொல்லி. ஆக ஆண்டவர் நம்முடைய வலிமைகளை தெரிந்து கொண்டு நாம் சுமக்கக்கூடிய அளவுக்குத்தான் சோதனைகளை தருகிறார், சுமைகளை தருகிறார், சிலுவையினை தருகிறார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அப்படி தருகிற கடவுள் அதை சுமப்பதற்குரிய வலிமையையும் ஆற்றலையும் நமக்கு தருகிறார். எல்லா சுமைகளையும் சுமக்க இறைவன் நமக்கு துணையாயிருக்கிறார், நம் உடன் நடக்கிறார் என்று காண்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம்: சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அவரிடத்தில் செல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஆண்டவர் சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் சிலரை மட்டும் அழைக்கவில்லை. சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் இளைஞர்களே என்று இளைஞர்களை மட்டும் அழைக்கவில்லை. சிறுவர்களே என்று சிறுவர்களை மட்டும் அழைக்கவில்லை. முதியவர்களே, பெரியோரே என்று பெரியோரை மட்டும் அழைக்கவில்லை. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். சோர்ந்திருப்போர் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவராயிருந்தாலும், செல்வராயிருந்தாலும், ஏழையராயிருந்தாலும் அவரிடத்தில் இளைப்பாறுதல் என்பது உண்டு என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த இளைப்பாறுதல் என்பது என்ன என்று சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, இந்த இளைப்பாறுதல் என்பது ஒரு முடிவு அல்ல. நாம் சுமை சுமந்து களைத்து போய்விட்டோம், இந்த வாழ்வின் சுமைகள் மிகவும் கனமாய் இருக்கின்றன, நம்மால் சுமக்க இயலவில்லை, மிகவும் பாரமாய் இருக்கின்றன என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் தருகிற இளைப்பாறுதல் இந்த சுமைகளை அறவே அழித்து விடாது, அறவே இல்லாமல் செய்து விடாது. மாறாக இந்த இளைப்பாறுதல் என்பது என்ன?
இது ஒரு முழுமையான முடிவு அல்ல. மாறாக மீண்டும் நாம் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் ஆற்றலோடும் அந்த பலுவை, அந்த சுமையை சுமப்பதற்கு கொடுக்கிற, ஏற்படுத்துகிற ஒரு தருணம் என்று நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவர் அந்த சுமைகளை நாம் சுமப்பதற்கு நமக்கு ஆற்றல் அளிக்கிறார். ஆற்றல் அளிக்கக்கூடிய அந்த தருணமே இளைப்பாற்றி இடைவேளை என்று காண்கிறோம். இந்த நம் சுமையெல்லாம் நாம் சுமக்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? இளைப்பாறுதல் என்பது முக்கியமாக தேவைப்படுகிறது. நெடும் தூரமாக நெடுங்காலமாக சுமைகளை சுமந்து கொண்டு செல்லுகிற நாம் ஒரே சமயத்தில் அந்த சுமைகளை ஒருவேளை சுமக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இல்லாமல் இருக்கலாம். சற்று இடைவேளை தேவைப்படலாம். கொஞ்சம் இருந்து அந்த சுமையினை தூக்கி சென்று நம்முடைய இலக்கை அடைவதற்கு அந்த இடைவேளை தேவைப்படுகிறது. அந்த இளைப்பாற்றி தேவைப்படுகிறது. அந்த ஆற்றல் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இளைப்பாற்றி யாரிடத்தில் கிடைக்கும்? யாரிடத்திலும் அல்ல, நம் ஆண்டவரிடத்திலே கிடைக்கும் என்று நாம் காண்கிறோம். அப்படி என்றால் நம் ஆண்டவரிடத்தில் இளைப்பாற்றி கிடைக்கும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அழைத்தலை ஏற்க வேண்டும். என்னிடம் வாருங்கள் என்ற அவரது குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும். அவரிடத்தில் செல்கிற பொழுது நமக்கு இளைப்பாற்றி கிடைக்கிறது. அவரிடத்தில் செல்கிற பொழுது நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. அவரிடத்தில் செல்கிற பொழுது நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது இந்த சுமைகளை சுமப்பதற்கு. அப்படி அவர் இளைப்பாற்றி தருகிறார் என்று காண்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? சுமை சுமக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்று காண்கிறோம். இயேசு இங்கே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சுமைகளை சுமப்பதற்கு ஆற்றல் அளிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவரது நுகத்தை நமக்கு தருகிறார். நுகம் என்பது என்ன? அது ஒரு வழி. எளிதாக நம்முடைய சுமைகளை எடுத்துச் செல்வதற்கான ஒரு வழி என்று நாம் காண்கிறோம். எரேமியருக்கு எழுதிய எரேமியர் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் இப்படியாக வாசிக்கிறோம். சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள், தொன்மையான பாதைகள் எவை, நல்ல வழி எது என்று கேளுங்கள், அதில் செல்லுங்கள், அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்று சொல்லி நாம் அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எந்த வழி நல்ல வழியோ, எதில் சென்றால் நமக்கு அமைதி கிடைக்குமோ அந்த வழியை தேர்ந்தெடுக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த வழி எந்த வழி என்று சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஆக நம்முடைய சுமைகளை எல்லாம் இறைவனிடத்தில் எடுத்து செல்லுகிற பொழுது அவர் நமக்கு இளைப்பாற்றி தருகிறார். நல்ல வழி அவர்தான். நாம் எளிதாக சுமைகளை சுமக்கக்கூடிய வழியும் உண்மையும் வாழ்வுமாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை காண்கிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்ல வேண்டும்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் திருச்சட்ட வல்லுநர்களும் என்ன செய்தார்கள்? மக்கள் மீது அவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்களது சட்டம் இல்லை. அவர்களது சட்டங்கள் மிகவும் சுமையாயிருந்தன, மிகவும் கனமாயிருந்தன, மிகவும் பலுவாயிருந்தன. அவை மக்களால் கடைபிடிக்க முடியாத வண்ணம் அவை இருந்தன என்பதை நாம் காண முடிகிறது. அதனால தான் மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் இப்படியா வாசிக்கிறோம். சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை அவர்கள் மக்களின் தோள் மீது கட்டுகிறார்கள், வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவற்றை என்ன செய்வதில்லை? தங்களுடைய விரல் நுனியால் கூட தொட்டு பார்ப்பதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் அவரே நமக்கு ஆசிரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அவருடைய சுமையை காட்டிலும், அவருடைய பலுவை காட்டிலும், அவர் சுமந்த அந்த கணத்தை காட்டிலும் நம்முடைய சுமை என்பது மிகவும் பெரிதல்ல. ஆக என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இது அழுத்தாது, எளிமையாயிருக்கும், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நாம் சுமைகளை சுமப்பதற்கு, இறைவனுடைய வல்லமையோடு நாம் எதிர்வரும் இன்னல்களை கடந்து செல்வதற்கு நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். நாமும் பல்வேறு சமயங்களில் பல்வேறு சுமைகளால் அவதிப்பட்டிருப்போம். இன்றைய முதல் வாசகத்திலும் வாசித்தோம்.
இஸ்ரேல் மக்கள் அடிமை தலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடத்திலே தங்களுடைய கூக்குரலை எழுப்புகிறார்கள். இறைவன் இருக்கின்றவராக இருக்கிறார். தன்னுடைய மக்களின் கூக்குரலை கேட்கிறார். எனவே இறைவாக்கினரை அனுப்பி அவர்களது அடிமை தலையிலிருந்து அவர்களை விடுவிக்க வகை செய்கிறார். காண்கின்ற கடவுளாக, நாம் சுமை சுமந்து சோர்ந்து போகிற பொழுது உடன் நடக்கிற கடவுளாக, அவற்றை கடந்து வர செய்யக்கூடிய கடவுளாக, அவற்றையெல்லாம் கடப்பதற்கு ஆற்றல் தரக்கூடிய கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நாமும் பல்வேறு சுமைகளோடும் பல்வேறு பாரத்தோடும் பலுவோடும் இதயத்தில் கனத்தோடும் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கலாம். பல்வேறு பேருக்கு நாமே கூட பல சமயங்களில் சுமையாய் இருந்திருக்கலாம், சுமையாய் மாறி இருக்கலாம். இன்பமாய் பலருக்கு இருந்திருக்கலாம், பலருக்கு துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நாமே துன்பமாகவும் மாறி இருக்கலாம். கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, உள்ள பிரச்சனை, ஆன்ம பிரச்சனை, உறவில் விரிசல், குடும்பத்தில் அமைதியின்மை, ஒற்றுமையின்மை, சண்டை சச்சரவு, இது போன்ற பல்வேறு சுமைகளால் நாமும் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த வாழ்வு மிகவும் கனத்து போயிருக்கிறது, எனக்கு சலிப்பை தருகிறது, என்னால் இயலவில்லை என்று நாமும் சோர்ந்து போயிருக்கலாம். ஆகவே நாம் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு இறைவன் இளைப்பாற்றி தருகிறார். என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு அவரிடத்தில் செல்வோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு அன்றாடம் அவரை நாடுவோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர் நம்முடைய கரத்தை பற்றி அன்றாடம் வழிநடத்த சொல்லி நம்மையே அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு இளைப்பாற்றி தருகிறார். அவர் நுகம் எளிதாக இருக்கும், அவர் நுகம் அழுத்தாது. நம் கடவுள் காண்கின்ற கடவுள். எனவே நம்மை அவரிடத்தில் ஒப்படைத்து நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடர்வோம். ஏனென்றால் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடியவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு நான் இளைப்பாற்றி அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அவரிடத்தில் செல்லுவோம், அமைதி காண்போம். ஆமென்.